வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஷார்ட் அவுட். 4 ஃப்ரேம் வந்து 10 ஃப்ரேம் 1000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். இந்த ஆஃபர் மிஸ் பண்ணிடுறாங்க. ஸ்கிரீன்ல தெரியல நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. எல்லா கேரக்டர்ஸையும் விட எனக்கு மைய கேரக்டர் வந்து அதிகமாக பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு வீடியோக்கு லைக் பண்ணி தருவீங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பாக்கியா வந்துட்டு எல்லாத்தையும் கோர்ட்டுக்கு வந்துட்டு போக சொல்லிடுறாங்க. நான் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மையோவை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. மையோவை மீட் பண்ண போகிற இடத்துல அவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்கவான்னு சொல்லி தயங்குறாங்க. சின்ன பொண்ணாச்சு எப்படி வந்து கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போக அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம பழனிசாமி சொன்னது வந்து அவங்களுக்கு ஞாபகம் வருது. இந்த மாதிரி வந்துட்டு அவங்க அத்தை வெளியில் வரணும் அப்படின்னா மையை வந்துட்டு கோர்ட்டில் வந்துட்டு சாட்சி சொல்லணும் அப்படின்றது ஞாபகம் வந்ததுக்கப்புறமா தயங்காமல் வந்துட்டு கேட்டுடுறாங்க. அவங்க அத்தையை காப்பாற்றுறதுக்கு வர வழி தெரியாமல். அதுக்கப்புறமா முதல்ல அவங்க வர்றதுக்கு தயங்குறாங்க. அதுக்கப்புறமா தப்பு செய்யாமல் வந்துட்டு அவங்க தண்டனை அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. வந்து சொன்ன அப்படின்னா தான் வந்துட்டு அவங்களால வெளியில் வர முடியும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அவங்க வர்றாங்க. கோர்ட்டுக்கு வந்ததுக்கப்புறமா எல்லாருமே வந்து ஷாக் ஆகிடுறாங்க. இவ எதுக்கு இங்கே வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமலாவும் ராதிகாவும் வந்துட்டு பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ மையம் வந்துட்டு ஆரம்பத்தில் ரொம்பவே வந்துட்டு பயப்படுறாங்க. நம்ம அம்மாவுக்கு எதிராகவே வந்துட்டு சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம இப்படி ஒரு உண்மையை சொன்னோம் அப்படின்னா தான் ஒரு தப்பு செய்யாமல் வந்துட்டு ஒருத்தர் மாட்டிகிட்டு இருக்காங்க, அவங்க வருவாங்கன்னு தெரிஞ்சு அவங்க வந்துட்டு சாட்சி சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கப்புறமா கமலா வந்து ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆகிடுறாங்க. உங்களோட கருத்துக்கள் எது வந்தாலும் மறக்காம கன்பாஸ் பண்ணி பண்ணுங்க.